தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவி செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீதம் 4ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் தந்தேர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீத பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் ஒரு நிரந்தரமாக ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் இது ஒரு அனுபவம். அவர் இந்த உலக பிரகாரமான எத்தனையோ சந்தோஷத்தை அனுபவித்த ஒரு மனிதன் தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. அவருக்கு ஒரு காலத்தில் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. ஒரு காலத்தில் எல்லாராலும் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன்தான் இந்த தாவீது ராஜா. ஆனால் அவருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்தபோது திராட்சரசமும் தானியமும் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் பெருகியது. நல்ல மேன்மைகளை கொடுத்தார், உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார். ஆனால் அதில் ஒன்றும் அவருடைய சந்தோஷம் பூரணமடையவில்லை. தாவீதனுடைய சந்தோஷம் எதில் இருக்கிறது என்றால் கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தில் தான் அவர் பூரணமாக வாழ்ந்தார் என்கிறது தான் இங்கே சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு எதில் சந்தோஷப்படுகிறீர்கள்? அழிந்து போகிற தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் பூமிக்குரிய விஷயங்களில் மாத்திரம் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த சந்தோஷம் எதுவுமே நிரந்தரமானது அல்ல, நிலையானது அல்ல. அது எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு ஓடி போய்விடும். தானியத்தினாலே சந்தோஷப்படுகிறவங்க வறட்சி வரும்போது சோர்ந்து போயிடுவாங்க. திராட்சை ரசத்தில் சந்தோஷப்படுகிறவங்க அது கிடைக்காமல் போகும்போது அவங்க சோர்ந்து போய்விடுவாங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமான நிலையான சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே நம்ம வாசிக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அருமையான அன்னாள் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி கர்த்தருடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் நிரந்தரமான சந்தோஷம் எதில் இருக்கிறது என்றால் ரட்சிக்கப்படுகிறதுனால
கிடைக்கிற சந்தோஷம்தான் இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். ரட்சிக்கப்படாதவர்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வரையிலும் நீங்கள் எத்தனையோ காரியங்களில் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய மேலான சந்தோஷம் ரட்சிப்பில் கிடைக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை வர்ணிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் எதுக்கும் அது ஈடாகாது. ஒரு மனுஷனுக்கு ரட்சிக்கப்படும் போது கிடைக்குது பாருங்க சந்தோஷம். அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம், நிலையான சந்தோஷம். இன்னும் நான் ஒரு வரி சேர்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன், அது நிலைத்து நிற்கிற சந்தோஷம், நித்திய காலமான சந்தோஷம். யாரும் அந்த சந்தோஷத்தை பறித்து கொள்ள முடியாது. எதுவும் நம்முடைய இருதயத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. பாருங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்தில் அவர் ஒரு தவறை செய்து விட்டார், ஒரு பாவத்தை செய்து விட்டார். அந்த பாவத்தை செஞ்சதுனால அவருக்குள்ள ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாவத்தை செய்கிறார். பாவத்தை செஞ்ச உடனே அவருக்குள்ளிருந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் குறைந்து போய்விட்டது. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. 2 வசனம் வாசிக்கிறேன். 51ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். பாருங்க, இவர் பாவம் செஞ்சதுனால அந்த சந்தோஷம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டு, அந்த சந்தோஷத்தை இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு துக்கம் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டு. இவ்வளோ நாள் ரட்சிப்பில் களிகூர்ந்த தாவீது, இவ்வளோ நாள் ரட்சிப்புக்குள்ளே சந்தோஷப்பட்ட தாவீது, பாவம் செஞ்ச உடனே அந்த சந்தோஷம் அவருக்குள்ளே குறைஞ்சிட்டு. அதனால் அவருக்குள்ள ஒரு சோர்வு வந்துட்டு. உடனே சொல்கிறாரு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்படிங்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறேன், கவனித்து பாருங்களேன். 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பாவம் செய்யும்போது அந்த சந்தோஷத்தை அவன் இழந்து போகிறான். ஒரு மனிதன் பாவம் செய்தால் ஒழிய அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனை விட்டு ஒளிந்து போகவே செய்யாது. அதனால தான் அன்னாள் சொல்கிறாங்க, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை வியாதியில் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை தரித்திரத்தின் நிமித்தம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை மற்றவர்கள் கைவிட்டதுனால நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பாருங்கள், யார் உங்களை கைவிட்டாலும், எதை நீங்கள் இழந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் கடந்து போனாலும், இன்னும் சொல்லுகிறேன், மரணமே வந்தாலும் கூட உங்கள் சந்தோஷத்தை யாருமே எடுத்து போட முடியாது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அனுபவத்தை சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். எப்படி இவர் இவர் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் இந்த செய்தியை எழுதும்போது எங்கேருந்து சொல்லுகிறார்னா, சிறைச்சாலைக்குள்ளே பிடிக்கப்பட்டு கிடக்கிறார். அவர் தப்பு பண்ணி சிறைக்கு போகலை, அடித்ததுனால சிறைக்கு போகலை, திருடனதுனால சிறைக்கு போகலை, எந்த குற்றமும் செஞ்சதுனால சிறைக்கு போகலை. அவர் சிறைக்கு போகிறதுக்கு ஒரு காரணம், இந்த சந்தோஷத்தின் செய்தியை மற்றவர்களுக்கு பிரசங்கித்ததுனால அவர் மேலே எரிச்சல் உண்டான சில மனிதர்கள், நன்மை செய்த இந்த மனிதனை பிடிக்காமல் பொறாமை கொண்ட சில மனிதர்கள் அவரை பிடித்து அடித்து சிறையில் தள்ளிட்டாங்க. அவருக்கு துன்பம் உண்டாக்கும் விதத்தில் அவரை சிறையில் பிடிச்சு போட்டுட்டாங்க. சிறையில் இருந்து கொண்டு ஒரு மனுஷன் வெளியில் இருக்கிற மக்களுக்கு எழுதுகிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நான் கேட்குறேன், இவர் இதை சொல்லணும்னா அவர் சிறைக்குள்ளே சந்தோஷமாக இருந்ததுனால தான் அவர் இதை சொல்ல முடியுது. சிறைக்குள்ளே அவர் அழுது கொண்டே இருக்கும்போது நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா சந்தோஷமாக இருங்கள் என்று? அடுத்த வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். சிறைக்குள்ளே உட்காந்து எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாத்திலையும் ஜெபம் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி செய்யும்போது தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை காக்கும்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் சிறையில் இருக்கும்போது எல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். சிறையில் கொண்டு போய் பிடிச்சு போட்ட உடனே அங்கே உட்காந்து அவர் சந்தோஷப்பட்டிருக்கிறார், அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார், அவர் ஆனந்தம் அடைஞ்சிருக்கிறார். அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. இப்போ பொதுவாக ஒரு நபர் சிறைக்கு போயிட்டார்னா எல்லாரும் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப துக்கத்தோடு தான் இருப்பாங்க. என்றைக்கு இந்த சிறையை விட்டு நான் வெளியே வருவேன் அப்படி சொல்லி துக்கத்தோடு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் பவுல் சிறைக்குள்ளேயும் சந்தோஷமாக, அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது வேதவசனம் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. பார்த்தீங்களா, சிறையில் இருக்கிறார். பவுலோடு கூட சீலா என்கிற ஒரு மனுஷனும் இருக்கிறார். 2 பேரையும் அடித்து சிறையில் போட்டிருக்கிறாங்க. கைகாலையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. தொழுமரத்தில் மாட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல அழுது கொண்டு இருக்கலை, அந்த இடத்துல சந்தோஷமாக உட்காந்து தேவனை துதித்து பாடி அவங்க தேவனை மகிமைப்படுத்தும் போது சிறையில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் இவங்க பாடுறத கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நம்மெல்லாம் சிறையில் உட்காந்து இவ்வளோ வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, இவ்வளோ துன்பம் அனுபவிக்கிறோமே, ஆனால் இவர் மட்டும் கைகால்கள் கட்டினாலும் பாட்டு படிக்கிறாரே, சந்தோஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை சந்தோஷமாய் வைத்து கொள்ளுகிற ஒரே ஒரு வழி இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது தேவனுடைய வழி மாத்திரம்தான். நீங்கள் வேறு எந்த காரியத்தை வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களால் சந்தோஷமே இருக்க முடியாது. ரட்சிப்பில் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அவனுக்கு என்ன இழப்பு வந்தாலும் அவன் சந்தோஷமாக இருப்பான். காரணம், ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் கூட தேவன் இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி அவனை ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போக விடாமல் காத்துக்கொள்ளும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஆனால் இன்னும் சில மனிதர்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் குறித்து 1-2 காரியங்கள் வேகமாக சொல்கிறேன். 1 சாமுவேல் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது சவுலை ராஜாவாக்குனதற்காக ஜனங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அவங்க மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் என்று அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது. சந்தோஷம் கொண்டாடினார்கள். எதுக்காக? சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதுக்காக. நல்லா கேளுங்க, இந்த சந்தோஷம் ரொம்ப நாளாக நீடிக்கலை. இந்த சவுலை ராஜாவாக்குனது யார்? கர்த்தர் கிடையாது, ஜனங்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும்னு இச்சையோடு கூட உலக பிரகாரமாக எங்களுக்கும் புறஜாதிகளுக்கு ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கும் ராஜா வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் கேட்ட உடனே ஆண்டவர் வேண்டா வெறுப்போடு கூட கொடுத்தாரு. அந்த ராஜா கிடைச்ச உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ளே அவங்களுடைய சந்தோஷம் இழந்து போய்விட்டது. இந்த சவுல் ராஜா கொஞ்ச நாள் நல்லா இருந்தார், அப்புறம் ஜனங்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஜனங்களை தவறான வழியில் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஜனங்களை தேவனை விட்டு அந்நியப்பட வச்சுட்டாரு. இந்த ஜனங்களுடைய சந்தோஷம் போயிட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் உங்கள் சுய இச்சையின்படி சுய விருப்பத்தின்படி சிலதை கட்டாயமாக கேட்டு சிலது வேணும்னு பிடிவாதம் பண்ணி உங்கள் பெற்றோர்கிட்ட நீங்கள் வாங்கலாம், அல்லது தேவனிடத்தில் வாங்கலாம். நீங்கள் பிடிவாதம் பண்ணி சில விஷயத்தை வாங்குவீங்க. ஆனால் அந்த வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து துக்கப்பட ஆரம்பிச்சிருவீங்க, அழ ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கிறது?
எத்தனை வாலிய பிள்ளைகள் பெற்றோர்களால் ஏற்படுத்தப்பட்ட திருமணம் வேண்டாம், நான் விரும்புகிற பையனோட தான் திருமணம் பண்ணுவேன், நான் விரும்புகிற பொண்ணைத்தான் கட்டுவேன், இந்த பொண்ணை கட்டலைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லி எத்தனை வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காமல் பெற்றோர்களை நிந்தித்து அவமானப்படுத்திட்டு சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கிற நற்பெயர்களை கெடுத்து விட்டு திருமணம் பண்ணினவங்க திருமணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அழுகையும் கண்ணீரும் வேதனையும், ஐயோ ஏன் இப்படி முடிவெடுத்தேன், ஏன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன், ஏன் இப்போ ஊழியக்காரங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன்னு சொல்லி அப்புறம் உட்காந்து வாழ்நாள் முழுவதும் துக்கப்படுவாங்க. நீங்கள் அப்படித்தானே உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். என்னென்ன காரியங்களில் நீங்கள் சுயமாக முடிவெடுத்து சுயமாக விரும்பி சில விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட போது சந்தோஷமாக இருந்தீங்க. இன்றைக்கி அந்த சந்தோஷம் இருக்குதா? அந்த சந்தோஷம் இன்றைக்கி உங்களுக்குள்ள நிலையாக இருக்குதா? அது போய்விட்டதா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி தேவன் பக்கம் திரும்புங்க. ஐயோ ஆண்டவரே, நான் அற்பமான ஒரு சந்தோஷத்தை தேடி போனேன், ஆனால் அது என் வாழ்க்கையில் இன்றைக்கி என்னை விட்டு பறந்து போயிட்டு நான் அந்த சந்தோஷத்தை ஏங்குறேன், எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கி தேவன் அண்டைக்கு வந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே தருவார். அது நிரந்தரமாய் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக வாழலாம். அதே சாமுவேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 18ஆம் அதிகாரத்தில் 6, 7 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, தாவீது பெலிஸ்தியனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளதாளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாக ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அடுத்த வசனம், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். என்ன சம்பவம்? பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை தாவீது கொன்று போட்டார். அந்த ஸ்திரீகள், அந்த இஸ்ரேலில் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தாவீது இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிட்டார்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்ட உடனே கட்டுப்பாட்டை இழந்து சந்தோஷத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் எந்த தாவீதுக்காக இவங்க சந்தோஷப்பட்டு பாடினாங்களோ அதே தாவீதுக்கு ஒரு வினையை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி அப்படி தான் சிலர் சந்தோஷப்படும் போது கட்டுப்பாட்டை இழந்து சில விஷயத்தை செஞ்சு அது பிற்காலங்களில் வேதனையை உண்டாக்குகிறதாய் மாறுகிறது. உதாரணத்திற்கு ஒரு திருமண வீடு நடக்குது, யோசித்து கொள்ளுங்கள். அங்கே எல்லோரும் திருமணத்துக்கு போகிறாங்க. ஒரு நல்ல பையன் ஒரு பொண்ணு, பெற்றோர்களால் ஒரு நியமிக்கப்பட்ட நல்ல திருமணம் நடக்குது. நண்பர்களாம் கூடுகிறாங்க, அந்த திருமண வீட்டில் சந்தோஷப்படுறாங்க, உறவினர்களெல்லாம் கூடுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பல திருமணங்களை பாருங்கள், அந்த திருமணம் முடியதுக்குள்ளே உணர்ச்சி வசப்பட்டு கட்டுப்பாட்டை இழந்து ஒரு கூட்டம் மதுபானம் பண்ணி ஒரு கூட்டம் அங்கே தேவையில்லாத காரியங்களை பேசி அந்த திருமண வீடு, சந்தோஷமான வீடு துக்க வீடாக மாறிவிடுகிறது, அடிதடியாகி விடுகிறது, கொலைகளில் சில இடங்களில் முடிகிறது. இதெல்லாம் என்ன? சந்தோஷங்கிற பேரில் கட்டுப்பாட்டை இழந்து வாழுகிறவங்க. அந்த சந்தோஷம் பூரணப்படாமல் போய்விடுகிறது. சில நபர்களை பாருங்கள், எந்த சந்தோஷமான வீட்டுக்கு போனாலும் அங்கே அவங்க பேசுகிற வார்த்தை யாரையாகிலும் மனசை காயப்படுத்தி சந்தோஷத்தை கெடுத்து கடைசியில் சந்தோஷம் எல்லாம் அற்று போய் துக்கமுகத்தோடு வீட்டுக்கு போவாங்க. எத்தனை நேரம் நீங்கள் அப்படி இருந்திருக்கிறீங்க? எத்தனை நேரம் உங்கள் வாழ்க்கையில் இப்படி கட்டுப்பாட்டை இழந்து சந்தோஷப்படுகிறேங்கிற பேரில் கட்டுப்பாட்டை இழக்கிறவர்கள் இன்றைக்கி வேதனைப்படுகிறாங்க. குடிக்கிறவங்க, மதுபானம் பண்ணுறவங்க,
திருமணம் நடக்குது, விசேஷ காரியம் நடக்குது, குடித்து சந்தோஷப்படுறதுக்காக குடிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே காயம், அடிதடி, போலீஸ் ஸ்டேஷன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நிரந்தரமற்ற சந்தோஷம். இதுக்கு பின்னால் எல்லாம் போகிறவங்க தொடர்ந்து காயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை மதுபானம் பண்ணுகிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கலாம். கணவன் மனைவியாக சேர்ந்து குடிக்கிறவங்களாக இருக்கலாம், தனியாக குடிக்கிறவங்களாக இருக்கலாம், ரகசியமாக மதுபானம் பண்ணி போதைக்கு அடிமையாக இருக்கலாம். நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக இன்றைக்கி மதுபானம் பண்ணுறீங்க, சந்தோஷப்படுறதுக்காக குடிக்கிறீங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த சந்தோஷம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை துக்கப்படுத்துகிறது. ஏன் இன்னும் உங்கள் உடம்பை நீங்கள் காயப்படுத்துகிறீங்க, உங்களை அழிக்கிறீங்க. அதில் எல்லாம் நிரந்தர சந்தோஷம் கிடைக்காது. கட்டுப்பாடை மீறி நீங்கள் போகிறதுல உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் கிடைக்காது. ரட்சிப்பில் மாத்திரம்தான் நிரந்தர சந்தோஷம் இருக்கிறது. இன்னும் நீங்கள் அதே 1 சாமுவேலில் 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. நல்லா கவனிக்கணும். சவுலனுடைய மகளாகிய மீகாள் இந்த தாவீதின் மேலே பிரியமாயிட்டா. எதுக்கு பிரியமானா? அந்த கோலியாத்தை கொண்ட உடனே அவளுக்கு பெரிய சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா, சவுல் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த கோலியாத்தை யார் கொல்றாங்களோ அவனுக்கு என்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுப்பேன். உடனே மீகாள் தாவீதை பார்த்த உடனே அவர் மேலே அன்பு வந்துட்டு, ஒரு விருப்பம் வந்துட்டு. ஆனால் சவுலுக்கு தன்னுடைய மகளை தாவீதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் எதுக்கு தெரியுமா? நல்ல பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்குறேங்கிற சந்தோஷம் இல்லை. எப்படியாக இவனை கொல்லணும், இவனை கொலை செய்கிறதுக்கு மகளை திருமணம் பண்ணி கொடுத்து அவனை நெருக்கமான உறவுக்குள்ளே கொண்டு வந்து அவனை கொலை செய்யும்படியாக அவன் சந்தோஷப்படுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தீமை செய்வதில் சிலருக்கு சந்தோஷம். மற்றவங்களை கெடுக்கிறதுல இன்றைக்கு பலருக்கு அனாதி சந்தோஷம். அடுத்தவங்களை குறித்து குறையாக பேசி, அடுத்தவங்களை குறித்து தூஷணமான வார்த்தைகளை பேசி, அடுத்தவங்களை குறித்து அவதூறான காரியங்களை பேசி அவங்க வேதனைப்படுகிறத கண்டு இவங்க சந்தோஷப்படுகிறதுல இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றவங்களை காயப்படுத்தி, மற்றவங்களுக்கு தீமை செஞ்சு, மற்றவங்களை ஏமாற்றுகிறதுனால நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் கொஞ்ச நாளில் அவங்க அனுபவித்ததை விட பல மடங்கு துக்கத்தை அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் நிமித்தம் எத்தனை பேர் காயப்பட்டாங்க பாருங்கள், அவங்கள விட பல மடங்கு நீங்கள் காயப்பட போகிறீங்க. அதுதான் உண்மை. வேதத்தை சொல்லுகிறது, நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியாக உங்களுக்கும் அளக்கப்படும்னு தான் பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் தீமையை விதைச்சா நீங்கள் தீமையாக தான் இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களை கெடுக்கணும்னு பேசினா அந்த கேடு உங்களுக்கு திரும்பும். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் என்று தானே வேதம் சொல்லுகிறது. ஆதலால் மற்றவர்களுக்கு கேடு செய்கிறதுல சந்தோஷப்படணும்னு நினைக்காதீங்க. நான் அவங்கள நல்லா பேசிட்டேன், நான் தான் பேசினேன், என் பேச்சை கேட்டு பயந்து ஓடிட்டான், அது உங்களுக்கு சந்தோஷமா? ஒருத்தனை நீங்கள் அடித்து அல்லது ஒருத்தனை காயப்படுத்தி அல்லது ஒருத்தனுக்கு தீமை செஞ்சு ஒருத்தனுக்கு விரோதமாக செய்வனை பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டுன்னா அது உங்களுக்கு சந்தோஷமா? நான் சொல்கிறேன், அது சீக்கிரத்தில் உங்களுக்கு திரும்பும். தீமை செய்கிறதுல சந்தோஷப்படாதீங்க. அது என்றைக்கும் திரும்பி வரும், என்றைக்கும் உங்களை பாதிக்கும், என்றைக்கும் உங்களை சேதப்படுத்தும். மறக்காதீங்க. ஆதலால் இந்த நாட்களில் தீமை செய்கிறதுல சந்தோஷப்படாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிஞ்சவங்கெல்லாம் எதிலெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க? நிறைய வேதவசனங்கள் இருக்கிறது. 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம், 17வது வசனம், இது ரெண்டையும் படித்து பாருங்கள். கர்த்தருக்கு கொடுத்ததுனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஜனங்கள் சந்தோஷமாக கொடுத்தாங்க. அதை வாங்கிறதுனால தாவீதும் சந்தோஷப்பட்டார் ஆலயம் கட்டுறதுக்காக. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால எவ்வளோ சந்தோஷம்.
அதிகமாக இன்றைக்கி மக்கள் சந்தோஷப்படுறது எதில் தெரியுமா? கொடுக்கல் வாங்கல அதிகமாக சந்தோஷப்படுறது எதில்? வாங்கிறதுல தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் கொடுக்கும்போது இல்லை. ஒருத்தங்கிட்ட கடன் வாங்க போகும்போது சந்தோஷமாக சிரித்து பேசி கொடுங்க, நான் அப்புறம் கொடுத்துட்றேன், நீங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. ஐயோ, இறக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வியாதியில் கிடக்கிறாங்க, ஏதாவது கொடுக்கலான்னு கொடுத்தா திருப்பி கொடுக்கும்போது சந்தோஷம் இல்லை. மிரட்டுறாங்க, திருப்பி கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேங்கிறாங்க. இப்படியெல்லாம் எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி முழிச்சுக்கிட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுக்கறது போல் சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. ஏழைக்கு கொடுக்கறது போல் ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லை. நீங்கள் வாங்குறவங்களாகவே இருக்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. கொடுக்குறவங்க குறைஞ்சி போக மாட்டாங்க. ஏழை எளியவங்களை கண்டா முகம் சுளிக்காமல் இருக்கிறதுல ஒரு பங்கை சந்தோஷமாக அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்கறதுனால ஒரு பெரிய சந்தோஷம். ஆலயத்துக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க. சபை கட்டுமானம் நடக்குதா, அதுக்கு கொடுங்க. ஆலயத்துக்கு இடம் வாங்க, உங்களால் முடிந்ததை கொடுங்க. உங்கள்கிட்ட வெள்ளி பொண்ணு வச்சுருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவனுக்கு கொடுக்க ஆசைனா அதை பொருத்தனை பண்ணி கொடுத்து பாருங்கள், பல மடங்காய் திருப்பி கொடுப்பார். கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் அதிகமாக தவிர வாங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை. இன்றைக்கி தேசத்தில் இருக்கிற பெரிய தேசத்தை ஆளுகிறவங்கெல்லாம் மக்கள்கிட்டருந்து பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நாள் அவங்க அப்படி பறிக்க முடியாது. என்றைக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்க தான் உயர்வடைவாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கொடுத்து பாருங்கள். ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்கள், தேவனுக்கு கொடுத்து பாருங்கள். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏழைக்கு இறங்குகிறவன் கொடுத்து பாருங்கள், தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்கள், சங்கீதம் 5:11 சொல்லப்பட்டிருக்கு, உம்மை நம்புகிறவர்கள் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்கள். கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு தெய்வம் நிரந்தரமான நித்தியமான சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரை நம்பினா உங்கள் சந்தோஷம் பூரணம் அடையும், நீங்கள் நிறைவடைவீங்க. இன்னும் பாருங்கள், 1 பேதுரு 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுகளில் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு பேதுரு சொல்கிறார். இயேசுவுக்காக பாடுபடுகிறதுலையும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எங்கேயாவது பாடுபடுறதுல சந்தோஷம் இருக்கா? கஷ்டப்படுகிறதுல சந்தோஷம் இருக்கா? இல்லையே. கஷ்டப்பட்டால் வேதனை தானே வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் படுகிற பாடுகள் சந்தோஷப்பட வேண்டியது. ஏனென்றால் அவருடைய பாடுகளில் நம்மளும் பங்கெடுத்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தருக்குள் நாம் சந்தோஷப்படணும். அப்போது நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நீங்கள் இன்றைக்கி உங்கள் சந்தோஷம் எதில் அடங்கி இருக்கு? நீங்கள் எதில் அதிகமாக சந்தோஷப்படுறீங்க? உலக காரியங்கள் இல்லையா, பூமிக்குரிய காரியங்கள் இல்லையா? நீங்கள் சந்தோஷப்படுகிற விஷயம் என்னன்னு இன்றைக்கி ஒரு நிமிடம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுறீங்களா? ரட்சிப்பில் சந்தோஷப்படுறீங்களா? அல்லது பூமிக்குரிய ஏதோ ஒரு விஷயத்தில் மாத்திரம் அற்பமாக நிலையற்று போகிற பாவத்தில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? எதுவுமே நிலைக்காது. கர்த்தருக்குள் சந்தோஷம்தான் என்றைக்கு நிலைக்கும். அப்படிப்பட்ட நிரந்தர சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தர உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரை துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, சந்தோஷமில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும். பாவத்தில் சந்தோஷப்படுகிறவர்கள், துன்மார்க்கத்தில் சந்தோஷப்படுகிறவர்கள், தீமையில் சந்தோஷப்படுகிறவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்படும்படிக்கு அவங்க இருதயத்தை தேவன் மறுரூபப்படுத்துவீராக, மனம் திரும்புதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, வியாதியில் கஷ்டப்படுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய சுகத்தை பெற்று சந்தோஷப்பட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchuguri. Contact 944 277 8986.